வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் சில முக்கிய நூல்களும் அது எழுதிய அறிஞர்களும் எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இந்த டாபிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. அதனால் ஸ்கிப் பண்ண வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த டாப்பிக்கான கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஷார்ட்கட் எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது. இது யார் எழுதியிருப்பானா? டால்ஸ்டாய். முதல்ல வர 3 நூல்கள் இருக்கு இல்லைங்களா, இது 3மே காந்தியடிகள் பாடத்தில் வரும். அதனால் கேட்க ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இது போடுறோம். முதல்ல கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது டால்ஸ்டாய் எழுதுங்களா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கடவுள் இங்கே டால் தாய், அதாவது பொம்மை. கடவுள்களுக்கு நம்ம பொம்மை இல்லைங்களா, நம்மளை வச்சு விளையாடுவாருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா கஷ்டத்தில். அதை வச்சு கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளதுன்னா டால்ஸ்டாய் எழுதினார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அண்டு தி லாஸ்ட், இது யார் எழுதினாங்கன்னா ஜான் ரஸ்கின். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, லாஸ்ட்டுன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த லாஸ்ட் எடுத்துங்க, இங்கே ரஸ்கின் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஸ்க் இருக்கு இல்லைங்களா, அதை லாஸ்ட் வரைக்காலம், அதாவது கடைசி வரைக்காலம் சாப்பிடுன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு அண்டு தி லாஸ்ட்டுன்றது ஜான் ரஸ்கின் எழுதினார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா. அடுத்து சட்ட மறுப்பு யார் எழுதினார்னா தாரோ. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சட்டன்றதை விட்டுருங்க, மறுப்பு, அதாவது ஒரு விஷயத்துக்கான மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ தர சொன்னால் தரமாட்டேன்றாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. தர சொன்னால் தரமாட்டேன்றாங்கன்றது தாரோ, தர மாட்டேன்றாங்க, அதாவது தர மறுக்கிறாங்க. அதை வச்சு சட்ட மறுப்புனா தாரோ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சட்டத்தின் சாரம்னா மாண்டெஸ்கியூ. இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சாரம்னா கயிறு கட்டுவாங்க இல்லைங்களா, அதாவது வீடு கட்டும் போதெல்லாம் செவருலாம் ஹைட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு சாரம் கட்டுவாங்க. அது கும்பலாக வச்சு அது மேலே நின்று தான் பெயிண்ட் அடிக்கிறதோ இல்லை பூசு வேலை செய்கிறதோ செய்வாங்க இல்லைங்களா, அதுதான் சாரம்னு சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. இது மாண்டெஸ்கியூ எழுதினார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சாரம்னா வரிசையாக கட்டுவாங்க இல்லைங்களா சாரம், அது கியூ, அதாவது வரிசை. கியூனாலும் வரிசைனாலும் ஒன்று தானே. அதை வச்சு சட்டத்தின் சாரம்னா மாண்டெஸ்கியூ அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா இந்த சாரம் இருக்கு இல்லைங்களா, சாரம்னா நம்ம கயிறு கட்டுறதுன்னு சொன்னோம், அது டெஸ்கியூ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, டெஸ்க்குக்கு கட்டுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு சட்டத்தின் சாரம்னா மாண்டெஸ்கியூ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உருவாக்கியவர் யார் அல்லது முன்மொழிந்தவர் யார்? இது ஆல்பர்ட் வென் டைசி அல்லது ஏவி டைசின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சட்டத்தின் ஆட்சி, சரிங்களா, ஆட்சி. இங்கே டைசி, டை. ஆட்சின்னா ஆள்றது. சட்டமே நம்மளை ஆள்ந்துச்சுன்னா, அதாவது மனிதாபிமானம் எதுவும் இல்லாமல் வெறும் சட்டமே ஆள்ந்துச்சுன்னா அதுக்கு நம்ம செத்துருவோம். அதாவது சட்டம் மட்டும் ஆண்டுச்சுன்னா நம்ம டை ஆகிடுவோம் அப்படின்றதுனா, டைனா இறந்துருவோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு சட்டத்தின் ஆட்சி ஏவி டைசி அப்படின்றவர் முன்மொழிந்தார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா. இதுதான் சில முக்கிய நூல்களும் நூலாசிரியர்களும் ஞாபகம் வச்சதுக்கான ஷார்ட்கட் வீடியோ. இதிலிருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன். அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். முதல் கேள்வி, சட்டத்தின் சாரம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது. இது யார் எழுதுனது? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, சட்ட மறுப்பு என்னும் நூலை இயற்றியவர் யார்? இது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி, அண்டு தி லாஸ்ட் என்னும் நூலை எழுதியவர் யார்? இந்த 4 கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனோகான் ஜீவா. நன்றி, வணக்கம்.